இதற்கு ஒப்பார் விஜயை பொறுத்தவரையில் தேர்தலுக்கு முன்னர் இப்போது எம்மவர்கள் பலரிடமும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் விஜய் தற்குறி, விஜயோடு இருப்பவர்கள் தற்குறி என்று கூறப்படுகிறது. அது அவர் தற்குறியா தற்குறி இல்லையா என்று நாங்கள் தீர்ப்பிடுவதற்கு நாங்கள் யாரும் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த நிலைப்பாடு இன்னும் ஒரு மாநிலத்தின் தேர்தல், அங்கிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தேர்தல். அந்த உணர்வுகளுக்குள் நாங்கள் தேவைக்கு அதிகமாக அல்லது தேவையற்ற விதத்தில் கருத்து சொல்லி எங்களுக்கிடையில் ஒரு இடைவெளியை அதிகரித்துக் கொள்ள வேண்டிய தேவை இல்லை. கடந்த 2024 ஆண்டு தேர்தலிலும் போதும் கூட வடமாகாணத்தில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் அனுரகுமார் திசாநாயக்க அதிகளவான ஆசனங்களை பெற்றார். அவர்கள் அனைவரும் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள், தமிழ் தேசிய விரோதிகள் என்று கூறப்பட்டது. அவர்கள் விரோதமானவர்கள் அல்ல, அவர்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது அவர்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற வகையில் தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுக்குள் இல்லாததனுடைய வெளிப்பாடுதான் மக்கள் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்த காரணம் என்று கூறப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் இவ்வாறு மக்கள் அதிருப்தியின் வெளிப்பாடாகத்தான் அனுரகுமார் திசாநாயக்கவை நோக்கி அதிகளவான மக்கள் சென்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இரண்டு பெரும் ஆட்சி செய்யக்கூடிய இரண்டு கழகங்களும் எல்லா விடயத்திலும் அவர்களிடம் இருக்கின்றது. போதை ஒரு கடத்தலாக இருக்கலாம் அல்லது பல்வேறுபட்ட ஊழலாக இருக்கலாம். இரண்டு கட்சிகளிடம் சரிக்கு சமன் இருக்கின்றது. இங்கு மக்கள் ஒருவேளை டிவிக்கு தெரிவு செய்தால் அது ரசிகர் மனப்பான்மை என்பதை கடந்து மக்களிடம் இருக்கக்கூடிய உணர்வு வெளிப்பட்டிருக்கிறது. அல்லது மக்கள் இந்த இரண்டு கட்சிகள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை ஒரு பக்கம் திருப்பி இருக்கிறார்கள் சாதகமாக விஜய் பக்கம். அவர்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு ஸ்டார் அல்லது ஒரு ஸ்டார் அரசியல்வாதி என்பதை விட தங்களுக்கு ஆட்சி மாற்றம் ஒன்றை நிகழ்த்தக்கூடிய ஒருவரை நோக்கி நகர்த்தி இருக்கிறார்கள் என்றுதான் இப்போது கூறப்படுகிறது. இதற்கு கீழும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு விதம் விதமாக எழுதலாம். சீமான் அண்ணனுக்கு நீங்கள் ஆதரவு இப்போது கதைத்து கொண்டிருப்பது அல்லது இப்போது உரையாடப்படுவது தமிழக தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான். சீமான் அண்ணன் அல்லது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெற்றி பெற வேண்டும் என்பது அதிகளவான ஈழத்தமிழர்களின் விருப்பங்கள் இருக்கின்றன. அதற்காக நடைமுறையில் என்ன இடம்பெறுகிறதோ அதைத்தான் இதில் கூறலாம். இப்போது வரைக்கும் காரைக்குடி தொகுதியிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வெற்றி முகத்தோடு தான் இருப்பதாக கூறப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கையில் எப்படியும் இடம்பெறலாம். இப்படியான சூழ்நிலையில் இந்த விடயங்கள் தமிழகத்தை சுழன்று கொண்டிருக்கின்றன. முன்னாள் தமிழக போலீசினுடைய IPS அதிகாரியாக இருந்த ரவி அவர்கள் ஒரு கருத்து விவகாரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். 41% வாக்குகளை பெற்று தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது.